நீ சொல்லுங்க பாருங்க வார்த்தையை. இந்த பேதியாச்சுன்னா அம்மா பாப்பா பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. கேர் ஆகி போய் பேச்சு வராமல் மூச்சு விட முடியாம என்ன சொன்னீங்க? சரி கேட்குறீங்க, அது போல் பேசிக்கிறீங்க நீங்க. அல்லேலூயா. கையை மேலே உயர்த்தி கர்த்தரை சொல்லு, கர்த்தரை சொல்லு, கர்த்தரை பொருள் வெளியே வரணும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை, அசைக்கப்படுவது இல்லை, அசைக்கப்படுவது இல்லை, அசைக்கப்படுவது இல்லை, அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக, என் படிப்புக்கு முன்பாக, என் வாழ்க்கைக்கு முன்பாக, என் பணத்திற்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆகையால் என் குடும்பம் நானும் அசைக்கப்படுவதில்லை. கைத்தடி ஆமென் சொல்லுமா? கர்த்தருடைய வல்லமையின் கரங்கள் மூடி மறைக்கிறது, மூடி மறைக்கிறது, மூடி மறைக்கிறது. கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன். Any problem, any problem, any evil possession எனக்கு முன்பாக ஆண்டவரை வைத்திருக்கிறேன். Praise the Lord. கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. நான் மீட்டிங் ஜெபிக்க போயிருந்தேன், திறப்புழாவுக்கு, சபை திறப்புழாவுக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு. எம்சி தான் வந்திருந்தாங்க, ஊர் எம்சி தான், கவுன்சிலர் தான். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் திறப்புழா சிலை போயிருந்தேன் ஒரு 3 மாதம் முன்னாடி. கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் லேட்டப்பா நின்னேன், ரெடியாக நிற்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாம் நிற்கிறான். கர்த்தரை ஸ்தோத்திரம். எம்சியை வந்திருக்கேன், அந்த ஊர் எம்சி வந்திருக்கேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர்கிட்ட அசர் இருக்கு. அவர் என்னை பார்த்து கை செல்சர் கை நீங்கள் தரேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் தரங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் 2 தான். கர்த்தரை ஸ்தோத்திரம். இல்லையா, நீங்கள் விசேஷமாக வந்திருக்கீங்க, நீங்கள் தரங்க. இல்லை ஃபாதர், நீங்கள் தரணும். கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. முன்னாடி யார் நிற்கிறாருன்னா தேவன் நிற்கிறாரு, கர்த்தர் நிற்கிறாரு, ஏசப்பா நிற்கிறாரு, ராஜா நிற்கிறாரு, வல்லமுள்ளவர் நிற்கிறாரு. நீ தோற்று போவியா? தோற்று போக மாட்டேன். உனக்கு முன்பாக நீ கர்த்தரை வைத்திருக்கிறபடியால படிப்புல, பணத்துல, அந்தஸ்துல, பிசினஸ்ல, வாழ்க்கையில, சமுதாயத்துல தலை குனிஞ்சு போகவே மாட்டேன். கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? முட்டி போடு வசனம் கேட்கலாம்னு நினைக்கிறேன். இதை முழங்கால் படியேற்று முடிஞ்சதும் முட்டி போடுங்க, சேனல் உட்காரலாம். பிரைஸ் the Lord. கையை உயர்த்தி. இனி தூங்க மாதிரி நினைக்கிறேன் யாருமே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்துடன் சிரித்த புட்சகனே கீழே ஊழியனே கர்த்தரை ஸ்தோத்திரம். அதில் கெட்ட பழகம். அல்லேலூயா. கை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி அண்ணன் மேலே உட்காந்து அண்ணன் மேலே முடிஞ்ச கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி தோத்து போவியா? வெட்கப்பட்டு போவியா? பேச மாட்டீங்க, சொல்லுங்க. தோத்து போவீங்களா? தலையாட்டத்தை பார்த்தா வேலையை பாருன்னு சொல்ற போல இருக்கு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. என் லவரை வைத்திர, என் பிள்ளைய வைத்திருக்கிற, என் பிள்ளைய வைத்திருக்கிற, இயேசு வைத்திருக்கிற. நான் எங்க பிள்ளைத்தான் ஜெயித்து காட்டுவேன். ஜெயமாகத்தான் முடியும் எனக்கு. கர்த்தர் கிரியை செய்வாரு. என் வாழ்நாள் யாருக்கும் முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன். நன்மை தேவச்சனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வெற்றி பெற, இன்னும் ஜெயப்பெற, இன்னும் தேவநாமத்தை உயர்த்த கர்த்தரை முன்பாக இதை வைத்திருக்க 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 என்றைக்கு தலை குனிஞ்சு போகவே மாட்டீங்க. தலை கர்த்தர் உயர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். எத்தனை சோதனை, எத்தனை சோதனை, எத்தனை போராட்டம், எத்தனை நிந்த என்னை ஆட்கொண்டாலும் நான் தோற்று போக மாட்டேன். என் வாழ்விலே, என் வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே எல்லாருக்குள்ளாக இயேசுவை உயர்த்தி கொண்டே இருப்பேன். இயேசு உயர்த்தி கொண்டே இருப்பேன். இயேசு முன்பாக வைத்து ஜெபித்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் கிரியை செய்வதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. இந்த கையை வைத்து ஆமென் சொல்லுவோம். தேவச்சனே, உனக்கு முன்பாக யாரை வச்சிருக்கீங்க? ஒரு தளபதியா, ஒரு பிள்ளையா? அல்ல, உனக்கு முன்பாக இயேசு வைத்திருக்கிறோம். அசைக்கப்பட மாட்டேன்.
முடியாது. இந்த வார்த்தை கிரியை செய்யும். இந்த மாத்திர நாற்பத்தை பார்ப்பேன். விசுவாசிக்கிறேன். தட்டித்துக் கொள்ளது. இந்த வார்த்தை கிரியை செய்யும். அசைக்கப்பட மாட்டேன். உன் குடும்பத்தினை அசைக்க, ஜபத்தை அசைக்க, விசுவாசம் அசைக்க பல மக்கள் எழுப்புவாங்க, எழுப்பிட்டு இருப்பாங்க. நீ சொல்லுற அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. Nobody can shake you. God will take care of you. கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன். எத்தனை நஷ்டம், எத்தனை கஷ்டம், எத்தனை உபத்திரவம், எத்தனை வியாதி, எத்தனை மனப்போராட்டம், எத்தனை டிப்ரெஷன் நான் முன்ன வச்சுட்டேன். கரை சேர்க்க வல்லவன். போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு. கை உயர்த்தி பதறாதே மகளே, போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு. எப்பொழுதும் எனக்கு முன்பாக. இந்த வார்த்தை பரவாயில்ல, நேசிக்கிற வார்த்தை, பிரசங்கிக்கிற வார்த்தை, பிரசங்கித்த வார்த்தை. கர்த்தரை கர்த்தரை கர்த்தரை, மனுஷனை அல்ல, உன்னுடைய அழகை அல்ல, உன் படிப்பை அல்ல, உன் ஞானத்தை அல்ல, உனக்கு முன்பா கர்த்தரை வச்சிரு. பிழைப்பேன், பெருகுவேன், வளருவேன், உயர்த்தப்படுவேன், ஆசீர்வாதமாக இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். சுத்தி பல போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். பல போராட்டம், பல இல்லாமை, பல இல்லாமை வந்துட்டே இருக்கும். நீ சொல்லிக் கொண்டே வாழ்ந்த சாவல் இயேசுவை முன்ன வச்சுட்டேன். என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. அசைக்கப்படுவது கிடையாது. ஏன் அசைக்கப்பட மாட்டேன்? கர்த்தரை முன்பாக வச்சுட்டோம்னா யார் அந்த கர்த்தர்? உனக்கு ப்ராமிஸ் பண்ண கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரம் பிடித்த கர்த்தரை நீ முன்பாக வைத்திருக்கிறபடினாலே எத்தனை சோதனை வந்தாலும் உன் குடும்பத்தை அசைக்க முடியாது, உன் ஜெபத்தை அசைக்க முடியாது, உன் விசுவாசத்தை அசைக்க முடியாது, உன் ஊழியத்தை அசைக்க முடியாது, உன் நாமத்தை அசைக்க முடியாது. கர்த்தருடைய மகிமை உன் தலைக்கு மேலாக இறங்கிச்சே இருக்குது. ஒரு கைத்தடி ஆமென் சொல்லலாயா? கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சே இருக்கும். ஆண்டவரை எப்பொழுதும் என் வாழ்நாள் போதும் என் சாகிற வரைக்கும் எனக்கு முன்பாக என் படிப்பு முக்கியம் அல்ல, என் பணம் முக்கியம் அல்ல, என் சொத்து முக்கியம் அல்ல, என் அழகு முக்கியம் அல்ல, என் அந்தஸ்து முக்கியம் அல்ல, என் அதிகாரம் முக்கியம் அல்ல. எல்லாவற்றுக்கு மேலாக உலகத்தை படுத்த ஆண்டவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியா என்றைக்குமே அசைக்கப்படாம வாழ்ந்து காட்டுவேன். உங்களால முடியும் அந்த வார்த்தை சொல்ல. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. உன் ஜீவனை இன்றைக்கு சாத்தான் பலமுறை முயற்சி பண்ணியிருக்கிறான், உன் அழிக்க முயற்சி பண்ணியிருக்கிறான். உன் அழிக்க முடியல, உடைக்க முடியல. உன் பக்கத்து தேவனை வைத்துக் கொண்டே இருக்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் நம்மத்தை உலாவிட்டு இருக்கிறார். எத்தனை சோதனை வந்தாலும் உன்னுடைய விசுவாசத்தை அழிக்க முடியாது. Praise the Lord.
நம்பிக்கையுள்ளவ மாத்திரம், விசுவாசிக்கிறவ மாத்திரம், இந்த வார்த்தை நம்புற மாத்திரம் கையை வைத்து ஆமென் சொல்லிட்டு இருக்கு. ஆண்டவரே, நான் அசைக்கப்பட மாட்டாண்டவரே, என்னை சுத்தி என்ன வந்தா பரவாயில்ல, என்னை விட தள்ள முடியாது, விட தள்ள முடியாது. நான் விழுந்து போக மாட்டேன், மறிச்சு போக மாட்டேன், அழிஞ்சு போக மாட்டேன், அதமாக மாட்டேன், ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். Praise the Lord. Hallelujah. சல்லமா சொல்லுங்க. கர்த்தரை வைத்திருங்க, மனுஷனை வேண்டாம். உலக மாம்சம் வேஸ்ட், பணம் அழிஞ்சிடும், பொருள் அழிஞ்சிடும், உலகம் அழிஞ்சிடும், எல்லாம் கை விட்டுடும், விட்டு விலகி போயிடும். பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கு ஒண்ணுலாம் போயிட்டாங்க, இதான் ஜீரோ ஆயிட்டாங்க. பணம் கை விட்டுடுச்சு, பெரிய அதிகாரம் கை விட்டுடும், பெரிய அந்தஸ்து கை விட்டுடும், பெரிய ப்ராப்பர்ட்டி கை விட்டுடும். கர்த்தர் முன்னாடி வச்சது நீ ஏழ்மையாக இருக்கலாம், ஒண்ணுமில்லாம இருக்கலாம், நீ சொல்லு எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த அந்தஸ்தாகிய, உயர்ந்த பொக்கிஷமாகிய, உயர்ந்த தெய்வமாகிய இயேசுவை முன்னாடி வச்சிருக்கிறேன். அவர்தான் வாழும் வழிகாட்டி, ஒருத்தனுக்கு போதுமானவர், என் ஜீவனானவர், ஜீவன் அதிபதியானவர் தான். விசுவாசிக்கிற மாத்திரம் இந்த கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். 15, 4-5 வசனம் வாசிப்போம். சீக்கிரம் வாசிப்போம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். தவறாதிருக்கிறான். கை உயர்த்துங்க. ஆணையிட்டதில் நானுங்க ஓடிக்கொண்டே இருப்பேன், ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன். செத்தாக பரவாயில்ல, எப்ப பொருத்தனை பண்ணியோ பொருத்தனை மிஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் கணக்கு கேட்பாரு. ஆணையிட்டதுல பொருத்தனை பண்ண விஷயத்துல நீ பின்வாங்கி போறேன்னு சொன்னா நஷ்டத்தை சந்திக்க போகிற. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தருக்கு என்ன பொருத்தனை பண்ணியோ, என்ன அறிக்கை செய்தியோ, என்ன காரியம் அது நிச்சயமா நிறைவேற்ற ஆயத்தமாயிரு, நிறைவேற்ற ஆயத்தப்பட்டு கொண்டிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க தாய் சொல்ற சங்கீதம் 15:4 ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான், தவறாது இருக்கிறான். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு ஆணையிட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு செய்ய போறேன், ஒப்படைக்கிறோம், சொல்றோம், ஆனா வழி விலகி போய் கொண்டிருக்கிறோம். தேவ சித்தம் என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆணையிட்டதுல நீ ஆண்டவருக்கு முன்பாக தேவ சமத்துல என்ன பொருத்தனை பண்ணியோ நிறைவேற்ற எப்பவுமே ரெடியா இருக்கணும். உனக்கு சோதனை வரும், சோதனை வரும், உன் ஜபத்துக்கு சோதனை வரும், உன் விசுவாச சோதனை வரும், உன் நம்பிக்கைக்கு சோதனை வரும், நீ பண்ற ஒரு காலத்து சோதனை வரும். சோதனை தான் விடாமணி செய்யும்போதுதான் கர்த்தர் நிச்சயமாவே அசைக்கப்பட வைத்திருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்கிறாரா? நீதிமானுடைய தன்மை என்ன? ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிற அவன் தான் நீதிமான், உத்தமன், உத்தம விசுவாசி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கை அல்லேலூயா சொல்லுங்க. யோபு சொல்லுகிறார், யோபு 15:13 அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவரை கொண்டு போன பேர்ல நம்பிக்கையா இருப்பேன். கை உயர்த்துங்க பாருங்க. அவரை கொன்று போட்ட பேரில் நம்பிக்கையா இருப்பாரு. கடைசி நிமிஷம் வரைக்கும் யோகத்தை நம்பிக்கை இழக்கல, தன் விசுவாசத்தை இழக்கல, தன் உத்தமத்தை இழக்கல. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் ஏசப்பா நடத்த போறாரு. என்ன நம்பிக்கை இருக்குதா? ரசிக்கப்பட்டுமே, சர்ச்சைக்கு வந்துட்டுமே, இது நடந்துருக்குது, இன்னும் தெரியலையே, கர்த்தர் காப்பாற்ற மாட்டாரா? டவுட் ஏற்படுது. என்ன வருது? டவுட், சந்தேகம். பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்து, தத்துவ உயர்த்து. ஆண்டு அழைச்சிருக்கிறாரு, அழைப்பு கொடுத்திருக்கிறாரு, வழி திறந்திருக்கிறாரு, கரம் பிடித்திருக்கிறாரு. நடத்த மாட்டாரா? காப்பாற்ற மாட்டாரா? கொண்டு போய் சேர்க்க மாட்டாரா? எல்லாவற்றையும் வழியா இருக்கிறார். I am the way, I am the truth, I am the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த வாக்கு யார் கொடுத்தா தெரியுமா? அப்பா கொடுக்கல,
உங்க தாத்தா கொடுக்கல, உங்க சித்தப்பா கொடுக்கல. ஆண்டு கொடுத்த வாக்கு தத்துவம். நானே வழியா இருக்கிறேன். நீ போய் கல்லறை போய் சேர்ற வரைக்கும் நான் உன்னை காப்பாற்ற வல்லவனா இருக்கிறேன். சோறு போட்டு காப்பாற்ற வல்லவனா இருக்கிறேன். நடத்த வல்லவனா இருக்கிறேன். பணம் விட்டு உயர்த்த வல்லவனா இருக்கிறேன். நீ உட்கார 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 துக்கப்பட்டு கொண்டே இருக்கிற. ஹல்லேலூயா. கேட்ட வசனம் என்ன? கர்த்தர் எப்ப முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அசைக்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆணையிட்டு காத்து நஷ்டம் வந்தாலும் தவறா இருக்கிறதாங்க அசைக்கப்படாமல் இருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சின்ன சோதனை வந்தாலும் விட்டு விலகி போவது இயேசு தூசிக்கிறது அல்லவே அல்ல. நாளைக்கு நோக்கம் இல்லை. உனக்கு தேவ சித்தம் என்ன? பிரைஸ் தி லார்ட். நான் சர்ச்சுக்கு வந்தேங்க, ஏதோ ரசிக்கப்பட்டேன், ஞாபகம் கொடுத்துறாங்க, வந்துட்டு போகிறவங்க தான் என் வேலை பார்த்தோன்னு போகிறேன். இது இல்லை. பிரைஸ் தி லார்ட். உன்னோட டைட்டிலே வேறு, உன்னோட ட்ராக்கே வேறு, உன்னுடைய கமிட்மெண்ட்டே வேறு, உன்னுடைய சித்தமே வேறு. அதை உணராமல் இருக்கிறீங்க, அதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் ரட்சிக்கலையே. பெரிய பதவி, பெரிய பட்டம், பெரிய போஸ்ட்டு, பெரிய படிப்பு எல்லாமே இருக்குது. பட் அவன் ஸ்கூல் வரலையே, அவன் கிடைக்கல. அதெல்லாம் கிடைக்கல, ஆசீர்வாதம் கிடைக்கல. உனக்கு கிடைச்சிருக்கு. இதை பாக்கியவனாக இருக்கிறேன், பாக்கியவதியாக இருக்கிறேன், கொடுத்து வச்ச பாத்திரமா இருக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன். உங்க பெரிய நம்பிக்கை இருக்கு. என்ன சொன்னிட்டு கையை மேலே உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேலே உயர்த்தி அதில் ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தாலும் எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க. ஒரு வேலை, ஒரு 2 பேர் வேலை என்ன? இசை வாசிக்கிறது தவறாமல் செய்யறாங்க. அவர் வேலை என்ன? என்ன வேலை? ஷூட்டிங் பண்ற வேலை. சொல்லுங்க. அவர் என்ன? பாட்டு பாடுற வேலை. என் வேலை பிரசனம் பண்ற வேலை. தொடர்ந்து கரெக்டாக செய்யும்போது கத்திர ஆஸ்வதிக்கிறார். நான் செய்ய மாட்டேன் ஒதுங்கன்னா கத்து கணக்கு கேட்பாரு. வசனம் வாசிக்கணும். பைபிள் சொல்லுது, ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தாலும் தவறாக இருக்கிறவன் தான் அசைக்கப்பட மாட்டான். செகண்ட் கான்செப்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம்? முதல் கான்செப்ட் என்ன? கர்த்தர் முன்பாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ரெண்டாவது கான்செப்ட் என்ன? கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், உண்மையா இருப்பேன், ஜெபத்தில் உண்மையா இருப்பேன், டைமுக்கு சர்ச்சைக்கு போவேன். கை வைத்துங்க பார்க்கலாம். இது ஆகாத விஷயம். நிறைய பேர் 7:30 மணி சர்வீஸ், 2 பாட்டு போயிடுது, 3 பாட்டு போயிடுது. 7:30, 7:45, 8. நானும் லேட் தான் வரேன். 8:15, 8:20. நான் 8 லேட்டு கர்த்தர் சுற்றுறேன். அதுக்கு மேலே 9 மணி, 9:30 மணி. ஆசீர்வாதம் மட்டும் வேணும் நமக்கு. ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். கையை உயர்த்து சத்தமா சொல்லுங்க. முதல்ல பொருத்தனை பண்ணுவாங்க. நான் டைம் சர்ச்சைக்கு வருவேன். நான் தான் ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருப்பேன். ஆரம்ப பொருத்தனை அனலாக இருக்கும். ஆரம்ப பொருத்தனை அனலாக இருக்கும். அப்படியே ஃபயராக இருக்கும். நான் தான் ஃபர்ஸ்ட்ல உட்காருவேன். கஸ்திரிமா பக்கத்தில். ஹல்லேலூயா. அதை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. நாள் ஆக 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 7:30, 7:45, 8, 8:15, 8:30, 9, 9:30. இதே லாஸ்ட் ஆசீர்வாதம் போடுவாங்களா? அப்போ தலையாம் சாப்பிடுது, காணிக்கப்பட்டு வந்துடலாம். இது கடைசி. அப்போ கர்த்தர் எப்படி உயர்த்துவார் சொல்லுங்க. ஒரே ஒரு சண்டை நடத்துவார். 2 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் வச்சுக்குவார். இந்த 3 மணி நேரம் உட்காந்து சத்தியத்தை கேட்க முடியலன்னு சொன்னால், எதுக்கு நீ அழைக்கப்பட்ட, ஏன் ரட்சிக்கப்பட்ட, ஏன் பைபிளை தூக்குற, ஏன் வேஷம் போடணும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் கணக்கு கேட்பார். நீ அசைக்கப்படாமல் இருக்கணும்னா நீ கொடுத்த பொறுப்பை நீ கரெக்டாக செய்யணும். ஆமென் சொல்லணும். அது 5ஆம் வசனம் வாசிங்க. சரி 15, 5 வாசிங்க சீக்கிரமா. வட்டி கூடாமலும், வட்டி கூட மாட்டேன், வட்டி வாங்கியிருப்பீங்க எல்லாரும். அல்லேலூயா. அது தலையில தான் பேசுவேன். வாசிக்கலாம். யாருமே ஷார்ட்டாக வாசிக்க மாட்டேங்க. இந்த பாதி வாசி பாதி விட்டுருவீங்க, அந்த பாதி வாசி. தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடாமலும், இதுல நீ பணத்தை வட்டி கொடுக்கல, ஜபத்தை வட்டி கொடுக்குறீங்க. நானே சர்ச்சைக்கு நீங்க ஜோம் பண்ணி இருக்காங்க. இது வட்டி கொடுக்குற பணம். இது ஒத்துக்கிறீங்களா? நீங்க பணத்தை இல்லை, பணம் மட்டும் கிடையாது. நிறையா எதை வட்டி கொடுக்குறீங்க? நான் சர்ச்சைக்கு வரக்க ஜோம் பண்ணி இருக்காங்க, உபாசம் போட்டு இருக்காங்க. இது வட்டி கொடுக்குறது கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி வாசி. வட்டி கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் என்ன வாங்காலும்
லஞ்சம் லஞ்சம் டிப்ஸ் டிப்ஸ் லஞ்சம் லஞ்சம் அல்லேலூயா. அது வாங்க மாட்டோம் நம்மகிட்ட இல்லை. அல்லேலூயா. வாங்காமலும் இருக்கிறார். இப்படி செய்கிறவன் ப்ளீஸ் டு தி அல்லேலூயா. இப்படி செய்கிறவன், இப்படி தேவனை கீழ்ப்படுகிறவன், வார்த்தை கீழ்ப்படுகிறவன், சபை கீழ்ப்படுகிறவன், நேரத்துக்கு சபைக்கு வருகிறவன், கர்த்தரை மையப்படுத்துகிறவன் தான் ஆசைக்கப்படாமல் இருப்பான். கை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு உயர்த்தி இப்படி செய்கிறவன் அல்லேலூயா. நெசவு தவறாக இருக்கிறவன் தான் தேவ சமூகத்துக்கு போக முடியும், பரலோகத்திற்கு போக முடியும், தேவலோகத்தில் பிரவேசிக்க முடியும், ஆசைக்கப்படாமல் இருக்க முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உயர்ச்சி கரங்களை உயர்ச்சி கர்த்தர் கிரியை செய்வாரா? உன் வாழ்க்கை தேவனை ஸ்ட்ராங்கா நிற்கணும். ஸ்ட்ராங் கான்பிடன்ஸ், திட நம்பிக்கை, தேவனுக்கு ஸ்தோத்திரம், திட விசுவாசம் உனக்குள்ள இருந்தா தான் என்றைக்குமே நீ அசைக்கப்படாமல் இருப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு நீ முட்டி போட்டு ஜெபிக்கிற ஜெப நேரத்தில் சுத்தி பெரிய அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். நீ பண்ணுகிற ஜெப வேளையிலே தேவ சமூகத்திலே நீ ஜெபிக்க 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 கர்த்தரை பாட 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 சுத்தி பெரிய அக்கினி எரிந்துட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை தேடாத வரைக்கும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தரை தேடணும், கர்த்தரை ஆராதிக்கணும், உண்மையா இருக்கணும், உத்தமனா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், கர்த்தரை அண்டிக் கொள்ளணும். அப்பதானே ஆசைக்கப்படாமல் இருப்ப. எத்தனை வியாதி வந்தாலும் உன்னை தொட முடியாது. கிட்ட நெருங்கும், உன்னை தொட்டு பார்க்க நீ விட மாட்டேன், விழுந்து போக மாட்டேன். கர்த்தர் கிரியை செய்யும், கர்த்தர் கிரியை செய்யும். இப்படி செய்கிறவன் தான் தேவ சமூகத்தில் பிரவேசிப்பான். எப்படி செய்கிறவன்? கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறவன், நஷ்டம் தவறாது இருக்கிறவன் தான் ஆசைக்கப்படாமல் இருப்பான். அதை சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 30:6 வாசிங்க. நான் ஒரு காலம் என் வாழ்விலே சொன்னேன். சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு கையை உயர்த்தி கையை உயர்த்தி. கடந்த செவ்வாய்க்கிழமை பாஸ்டிங் பிரேயருக்கு கொஞ்சம் யோசித்து கொண்டே வந்தேன். ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. கவர்மெண்ட் வீட்டுக்கு போகிறார். சீக்கிரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் 100 பேர் தாண்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்னைக்கு சரியான மழை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டிவியில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலே ஃபோன் பண்ணேன், பெருசாக ஃபோன் எடுத்தாரு. இப்போ செவ்வாய்க்கிழமை ஜெபம் சொன்னேன், ஓகே சொல்லிட்டாரு. மழை ஸ்டாப் ஆயிடுச்சு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி நீ நான் ஆணுக்கு உண்மையா இருந்தா உன் வாய் வார்த்தை அப்படி நடக்கும். நடக்க நம்புற மாத்தம். சொல்லுங்க சிஸ்டர், பிரதர் சொல்லுங்க. நீ ஆணுக்கு உண்மையா இருக்குன்னு நீ வாய்க்கு எல்லா வார்த்தை பிரயோகப்படுத்தி பயன்படுத்த அப்படி நடக்கும். நோ மோர் மிஸ்ஸிங். பிரைஸ் தி லார்ட். நம்புறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தமா சார், நானா ஜெபம் பண்றது, நானா தோத்திரம் பண்றது உங்கள்கிட்ட இருக்குது, நீ பயன்படுத்த மாட்டேற. உங்கள்கிட்ட வல்லம் இருக்குது, பயன்படுத்த மாட்டேற. உங்கள்கிட்ட அபிஷேகம் இருக்கு, பயன்படுத்த மாட்டேற. உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கு, பயன்படுத்த மாட்டேற. உங்கள்கிட்ட வல்லமை கிரியை இருக்கு, பயன்படுத்த மாட்டேற. உன்னை நீ சாதம் மாத்திக்கிற. அல்லேலூயா. தாழ்வாகிற இயேசு நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன். நான் அசைக்கப்பட மாட்டேன். தாவி சொல்றான். ஜீவன் போற வரைக்கும் கிறிஸ்தவனே, கிறிஸ்து விசுவாசியே, தேவச்சனமே, வாலி பிள்ளைகளே, அன்பு சகோதரா சகோதரியே, அன்பு தாய் பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றவன் நீ அசைக்கப்படாமல் இருக்கணும். இன்னும் வெகு வேகமா ஜெபத்தை அதிகரிக்கணும், வல்லமை அதிகரிக்கணும், அபிஷேகத்தை அதிகரிக்கணும், விசுவாசத்தை அதிகரிக்கணும். கர்த்தர் கிரியை செய்ய போறாரு அக்கினி மகிமையோடும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கணும். உற்சாகத்தோடு கையை உற்சாகத்தோடு கையை மேலே உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்வாராம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது இல்லை. பைபிள் சொல்லுது, பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது. The Bible says நிச்சயம் வாக்கு நிறைவேறனா நீதிமானா இருந்தா ஒரு தலைமுறை அசையாத இயேசு நாமத்தை கர்த்தர் நடத்தும்படிக்கு வல்லவராக இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24 முதல் வாசிங்கள். மத்திய 7:24 முதல் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்திய 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு செய்கிறவன் எவனோ அவன்
கண்மலையின் மேல் வீட்டை கட்டின அதில் சொல்லுங்க பார்க்கலாம், புத்தியுள்ள மனுஷனை ஒப்பிடுவான். பெருமழை வந்து பெருவெல்லாம் சுழிந்து காற்று வீசியும் அந்த வீடாகிய விசுவாச வீடு அழிக்கப்படவில்லை, அசைக்கப்படவில்லை, இடிந்து போகவில்லை, விழுந்து போகவில்லை. கர்த்தர் தாங்குகிற வீடா கர்த்தர் மாற்றுகிறார். தேவச்சனமையில் விசுவாச பாதை கர்த்தர் தாங்க வேண்டுமா? உனக்கு அந்த தாங்கி இருக்கணுமா? இன்னும் எத்தனை சோதனை வரட்டும், நீ சொல்லிட்டே நான் நிற்க ஆயத்தமா இருக்கிறேன், ஓட ஆயத்தமா இருக்கிறேன், ஊழியர் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், கர்த்தர் உயர்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு அசையவில்லை, அசையவில்லை, அசைக்கப்படவில்லை. அதை சொல்லுவோமா? திரும்ப வாசிக்கிறோம். 7:24 திரும்ப வாசிக்கிறோம். வாசிமா. ஆகையால், ஆகையால், of course, ஆகையால் நான் சொல்லிய சர்ச்சை கீழ்ப்படியணுமா? சொல்லி பச்சு கீழ்ப்படியணுமா? கீழ்ப்படித்தான் ஆகணும். வேற வழி இல்லை. என்ன வழி? சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு. வேற வழியில் போய் கப்பல் காத்துருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. வேற வழி போய் திமியில காத்துரு மூழ்கிறது. கத்தரை ஸ்தோத்திரம். எங்கேயா மாட்டிப்பீங்க? அல்லேலூயா. கையை உயர்த்தி பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கை கொள்கிறவன், செய்கிறவன், நடக்கிறவன் எவனோ? Any pastor, any believer, any brother, any sisters, anybody, யாரோ எவர்களோ இந்த வார்த்தை கை கொள்கிறவர்கள் தாங்க கிறிஸ்துடைய மகிமையில் பிரவேசிக்க முடியும். மனவாட்டியாய் மாறி கிறிஸ்து போல பிரவேசிக்க முடியும். நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்குது? அவங்கள பாரு, தானியலை பாரு, ஜோஷுவா பாரு, ஜேம்ஸை பாரு, முன்னணி பாரு, ஆசீர்வாதமாக இருப்பேன். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவரும் ஜேம்ஸ் தாங்க வெயிட் ஆகிறாருங்க, அவரும் ஜேக்கப் தாங்க ஃபுல்லாக அடிக்கிறாருங்க, அவரும் இவங்க தான் கத்தை சுத்துறோம். முன்னணி பார்க்காது, அவனை படித்து இயேசு மட்டும் பார்த்துட்டு போயிட்டு கத்தை பார்த்துனாரு. அல்லேலூயா. இன்னும் நம்புற மாத்திரம் விரும்பத்தையா? அதில் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க, மேலே உயர்த்தி பாப்பமா, மேலே உயர்த்தி. கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறார், கர்த்தர் முடிக்க போற உலாவிட்டு இருக்கிறார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கை கொள்கிறவன் எவனோ? ஏதோ சர்ச்சைக்கு போனோம், ஐயர் கத்துனாரு, அந்த கதை சொன்னாரு, நான் கேட்டு வந்துட்டோம், அட்டா சர்ச்சைக்கு போவோம். அல்லேலூயா. பிரதர், இட் இஸ் நாட் எ கிறிஸ்டியன் லைஃப். God asked you. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஏன் சர்ச்சுக்கு வருகிறோம்? வேறு கம்மிய சர்ச் ஏன் சபைக்கு வருகிறோம்? பரிபூர்ணம் அடைந்து வார்த்தை கேட்டு பலப்பட்டு கொண்டு இந்த பலமுள்ள பாத்திரமாய் நிற்பதற்காகத்தான் உன்னை ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். சபைக்கு, ஊழியத்திற்கு, தேவ சமூகத்திற்கு. வாட் ஃபார்? hearing the word of God, வார்த்தைகளை கேட்க. hearing the word of God, வார்த்தைகளை கேட்க. எவனோ வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இஸ் கமாண்டட் வேர்டு. நான் சொல்லி இந்த வசனம். உலகத்தில் எத்தனையோ போதனை இருக்கு தம்பி, நம்ம திரும்ப எத்தனையோ போதனை இருக்குது, எத்தனையோ டாக்டரின் இருக்குது, எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்குது. எந்த புஸ்தகமும் எந்த வாக்கியம் யாரையும் மாற்ற முடியாது, பைபிளை தவிர. உண்மை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்ல மாட்டேங்க. நிமிர்ந்து உட்காருங்க. பாதி முட்டி அண்ணன் முட்டியில் இருக்காங்க பாருங்க. நிமிர்ந்து முட்டி போட்டு உட்காருங்க. ஐயா, உங்க வயசு வேற, எங்க வயசு வேறையா? அதில் சொல்லுங்கப்பா. உற்சாகத்தோடு கையை உயர்த்தி இந்த லைனை பாருங்க. 6 மணி நேரம் கத்திங்கிற ஒரு ரெஸ்பான்ஸே இல்லைங்க. அல்லேலூயா. அது 0 வாட்ஸா ஆல்ஜின் பல்பான்னு தெரியல. கத்தரி ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம் அப்படி சைலண்டாக உட்காண்டாங்க. நீங்கள் கத்துக்கையா ஆமல் போட்டு எஸ்கேப் போடுறாங்க, தூக்கிட்டு கடவுள்னு. அல்லேலூயா. ஐயா வற்றமையா, ஐயா வற்றமையா, ஐயா கிளம்புறையா, ஐயா கிளம்புறையா, ஐயா கிளம்புறையா. அல்லேலூயா. வயசுல சொல்லுங்கப்பா. வயசுல எப்பவுமே தான் சாப்பிட்றோம், எப்பவுமே தான் தூங்குறோம், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பட் வாட் இஸ் டிஃபரன்ஸ்? என்ன வித்தியாசம் வாழ்க்கையில்? என்ன வித்தியாசம்? It is no more different.
எந்த வித்தியாசத்தையும் காணும். அதே நிலைமை தான். தூங்குறோம், படுக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், தூங்குறோம், இதை பண்ணுகிறோம். பிரைஸ் எல்லாம் வாட் இஸ் நியூ? புதுசாக என்ன செய்யணும்? பிரைஸ் எல்லாம் அதை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லி முட்டி போட பண்ணுறான் பாருங்க 3 பேர். சில முட்டி போட்டுக்கிறீங்க, அதில் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம் அம்மா முட்டி போடல, ஜெர்மனி முட்டி போடல, நடுவு மாத்தமா அவன் முட்டி போடல, முக்காடு முடியல மூஞ்ச வேற தெரிய மாட்டேங்குது வேற. அப்படியே ஒன்றும் தெரியாத போல. அல்லேலூயா. நீ கத்துங்க, நாம சொல்ல உட்காந்துக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு இந்த உயிரோட உட்காந்துக்கிற பத்தியா? தேவ கிருபை, தேவ கிருபை கொடுத்த உயிர், தேவ கிருபை. பாருங்க, எங்க பார்த்தாலும் மரணம், எங்க பார்த்தா ஆக்சிடென்ட், எங்க பார்த்தா கொலை, கற்பழிப்பு, பயங்கரமா நடக்குது. காத்து வர சத்தமா சொல்லுங்க உற்சாகத்தோடு தந்தானை துதிப்போமே. அவர் பாடுறது அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி பெருமாடி பொழிந்து பெருவெல்லாம் விழுந்து காற்று வீசியும் வாசிங்க பெருவெல்லாம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும், அந்த வீட்டின் மேல் மோதும், வந்து மோதும். சத்தமா சொல்லுங்க. பிரச்சனை வந்து மோதும், வியாதி வந்து மோதினே இருக்கும்னு டச் பண்ணினே இருக்கும். எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை மோதினே இருக்கும். கஷ்டம் மோதும், மந்திரம் மோதும், வியாதி எல்லாம் மோதினே இருக்கும். உனக்கு எது மோதினாலும் சரி, நீ தள்ளப்படவே மாட்டேன். இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்க. மோத மோத மோத. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி மோதியும் அந்த வீடு விழுந்து போகவில்லை, இந்த வீடு அழிந்து போகவில்லை. என்ன காரணம்? உள்ள இருக்கிற ஆண்டவர் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள சாத்த இடிக்க பார்க்கிறான், உன் ஜபத்தை இடிக்க பார்க்கிறான், உன் விசுவாசம் இடிக்க பார்க்கிறான், உன் நம்பிக்கை விசுவாசம் இடிக்க பார்க்கிறான். நீ சொல்லு, அந்த வீட்டுக்குள்ள தேவன் வாசமா இருக்கிறாரு, வாசமா இருக்கிறாரு. கர்த்தா இயேசுவின் வீடு கட்டப்பட்டு இருக்குது. எத்தனை காற்று மோதினாலும் இந்த வீடு அசைக்கவே முடியாது. இந்த ஊழியத்தை அசைக்கவே முடியாது. இந்த சபையை அசைக்கவே முடியாது. உங்களை அசைக்கவே முடியாது. உங்க பிள்ளைகளை அசைக்க முடியாது. ஊழியத்தை அசைக்க முடியாது. உங்க வாழ்க்கையை அசைக்க முடியாது. உன் ஜீவனை எடுக்க முடியாது. கர்த்தர் முழுமையாக தாங்கி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, பலமா சொல்லுங்க, பலமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு மோதியும் விழவில்லை, மோதினே இருக்கும், மோதினே இருக்கும். குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க. எத்தனை குற்றப்படுத்தினாலும் வீடு அசையாது. விசுவாசமாகிய வீடு, சமமாகிய வீடு, நம்பிக்கையாகிய வீடு, பெற்ற வல்லமையாகிய வீடு அசைக்கவே முடியாது. சாத்தான் மோதிட்டே இருப்பான். கிழக்க மோத, மேற்கு மோத, வடக்கு தெற்கு மோதிட்டே இருக்கும். நல்லா மோதினே இருப்பாங்க. மோத மோத நீ மறைஞ்சு போக மாட்டேன், இன்னும் மகிமை பெருகும். ரமேஷ் சொன்னேன், நீ வியாதியை படுத்தீங்க விடுத்து ஹாஸ்பிட்டல்ல, இந்த வியாதி உங்களுக்கு வந்து மரண படுக்கை இல்லை, மகிமைக்குரிய படுக்கை. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார், கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிறார், பலப்படுத்தி கொண்டு வருகிறார். இன்னைக்கு சுபிட்சமா வாழ போறீங்க, நல்ல பலமா வாழ போறீங்க. கர்த்தர் நடத்த போறாரு. மரணம் என்பது கர்த்தருடைய கையில் இருக்குது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க உற்சாகத்தோடு. அல்லேலூயா. கையை உற்சாகமா தட்டி நல்ல மகிழ்ச்சியோடு, மகிழ்ச்சியோடு, மகிழ்ச்சியோடு. அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணம் நம்ம கூறுகின்ற பாச்சாலும் செய்ய மரணம் நம்ம கூறுகின்ற பாச்சாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே.
போகும் என்னாலும் வெற்றி வெற்றி மரணம் தூர் எங்கே ராஜாவம் செய்யுங்கே மரணம் தூர் எங்கே ராஜாவம் செய்யுங்கே கிறிஸ்து எனக்கு செய்யுங்கே சாரி ஆகாயே கிறிஸ்து எனக்கு செய்யுங்கே சாரி ஆகாயே உற்சாகமா இருக்கிறீங்க திருப்பி அப்படியே கை அசையாம உட்கார்ந்து இருக்கிறீங்க ஆமென் அல்லேலூயா சத்தமா நீ அசையாத்தான் அசைக்கப்படாம இருப்ப அசைவே இப்போ கை அசையணும் கால் அசையணும் வாய் அசையணும் அப்பதான் அசைக்கப்படாம இருப்ப நீ அசையாம அப்படியே உட்காந்துப்ப அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி கையை உற்சாகமா அல்லேலூயா இந்த கூட்டுவான் இருக்கு இல்லையா என்ன இருக்குது அல்ல சொல்லுமா அல்லேலூயா கோட்டு ஆவி குட்டாரி சொல்ல கத்தர் ஸ்தோத்திரம் ஒரு மோசமான ஸ்பிரிட் அது அல்ல சொல்லுங்க பாருங்க நான் தான் ஆவின் போட்டா கூட ஒரு டிஸ்டர்ப் பண்ணியே இருக்கு அல்லேலூயா கையை உயர்த்தி அதை ஜெயிப்பது எப்படி தமிழ் தலைப்பு இருக்கிறனால அல்லேலூயா கையை மேலே உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு கையை மேலே உயர்த்துவோமா பெருமழை பொய்ந்து பெருவெல்லம் வந்து காற்று வீசி வீட்டின் மேல் மோதி அது வீடு என்ன பண்ணல விழவில்லை இந்த வசனம் உனக்கு பொருந்துமா பொருந்தாதா உனக்கு ஆகுமா ஆகாதா எத்தனை பேர் நம்புறீங்க உலகத்தை விட்டுடுங்க நம்ம கிடைக்கும் கிடைக்காது போவோம் போக மாட்டோம் வரமாட்டோம் பட் எவ்ரிதிங் லிமிட் பட் இன்னும் ஒன் திங் அல்லேலூயா ஒன்று தெரிஞ்சுக்கொள்ள ஆண்டவரே என் உயிர் பிசுற வரைக்கும் ஆண்டவரே நான் விழுந்து போக மாட்டேன் அசைக்கப்படவே மாட்டேன் அசைக்கப்படுவதில்லை கையை உயர்த்துங்க பாருங்க அல்லேலூயா எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை மகிழ்வோடு தொடர்ந்து ஓடுகிறேன் மகிழ்வோடு தொடர்ந்து ஓடுகிறேன் மனநிறைவோடு பணி செய்வேன் மனநிறைவோடு பணி செய்வேன் உனக்காக நான் ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடல் உள்ளம்
இங்க இருக்கிற யாராயிரும் வீட்டுக்கு போய் சாப்பிடாதீங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லணும். கொஞ்சம் ஜெபம் பண்ணி அப்புறம் சாப்பிடுங்க. கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. பட்டு சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. வீட்டுக்கு இந்த பாட்டு திரும்ப பாடினா பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு பாருங்க. கர்த்தரோடு பேசுவார். எனக்கு பிடிச்ச பாட்டு ஐ லைக் திஸ் சாங். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல பாட்டு. அல்லேலூயா. எத்தனை இடம் இருந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. அல்லேலூயா. அசைக்கப்படாமல் இருப்பீங்களா? கர்த்தருக்காக, என் ராஜ்யத்திற்காக, ஆண்டவருக்காக, என் வார்த்தைக்கு அசைக்கப்படாமல் இருப்பீங்களா? அசைக்கப்படவே மாட்டீங்க. கர்த்தர் தாமே வார்த்தைகள் ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக.